சந்திச்சிருக்கார் தகவல். அவ்வளோதான். ப்ரூஃப் எதுவுமே நமக்கு இல்ல. பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னத நம்ம ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் கால்ல விழுந்தாங்க அப்படின்னு சொன்னத நம்ம ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கிறோம். உலகத்திலேயே ஒரு இரங்கல் கூட்டத்த ரகசிய கூட்டமா நடத்தின ஒரு மோசமான கட்சி இந்த கட்சி தான். ஒரு இரங்கல் கூட்டம் தன்னுடைய கட்சிக்கு வந்த தொண்டர்கள் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம். அத ரொம்ப ரகசியமா, வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. கட்சி தொண்டர்களும் செலக்டபிளான ஆளுங்க தான். பொருளாளர் கூட லேட்டா வந்தா அனுமதி இல்ல. பவுன்சரு வெளிய நிப்பாட்டணும். யாரா இருந்தாலும் வெளிய அலவுட் இல்ல. வெளிய நிப்பாட்டணும். போலீஸுக்கு அலவுட் இல்ல. மீடியாக்கு அலவுட் இல்ல. செல்ஃபோன் நாட் அலவுட். எல்லாமே ஆஃப். ரொம்ப ரகசியமா இரங்கல் கூட்டம் நடந்தது. அழுகிறதை ரகசியமாக்கி அறைக்குள்ள ரகசியமாக்குனது விஜய் தான். உலகத்திலேயே. சரி, இன்னொரு ஆங்கிள்ல பார்ப்போம். யார கேட்டு நடத்துனீங்க? சிபிஐட்ட பெர்மிஷன் வாங்குனீங்களா? இந்த வழக்கு யார்கிட்ட இருக்கு? சிபிஐ கிட்ட. இவ்வளோ நாள் என்ன அவுத்து விட்டீங்க? சிபிஐட்ட இருக்கு, பெர்மிஷன் கிடைக்கல. சிபிஐ நாங்க அங்க போனா சாட்சிகள் களைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தலைவர் கொஞ்சம் யோசிப்பாரு. அப்படி இப்படின்னு அவுத்து விட்டீங்க. 2வது பெர்மிஷனே கிடைக்கல அப்படின்னீங்க. சரி, பெர்மிஷன் வாங்கின காப்பியை காட்டு. நான் பெர்மிஷன் கேட்டேன். இந்த மாவட்டத்தில், கரூர் மாவட்டத்தில் எஸ்பியோ இல்லை அந்த லோக்கல் ஸ்டேஷன்லேயோ போயிட்டு இந்த மாதிரி ஒரு லெட்ரு, இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த கட்சி நிர்வாகி